Daily. Taste the Daily. தேர்தலுக்கு முன்பதாக இவர் என்ன சொன்னார்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரும். இப்போ அப்படியே அந்தர்பல்ட்டி அடிக்கிறார். நீ என்ன இப்போ அரசியல்வாதி மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு, அவன் தோத்தான்னா ஜெயிச்சா உனக்கு என்னையா வந்தது? அது எப்படி சொல்லணும்னா, ஆண்டவர் தான் நியமித்த தலைவர்களை கொண்டு வந்து விட்டார், ஆகவே இப்பொழுது வந்திருக்கின்ற தலைவருக்கு நாம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நான் பாராட்டுவேன். ஏன் திமுக தோற்றது உன்னை யாராவது கேட்டாங்களா? ஏன்பா உன்னை யாராவது கேட்டாங்களா? மக்கள் திமுக முதலாவது நம்பலை. கரெக்ட். ரெண்டாவது, இவங்க தான் கள்ள தீர்க்கதரிசிகள்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். 4 மாவட்டம் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. 4 மாவட்டத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்கே நடக்குது. இதெல்லாம் வெளியே வராமல் இருக்குது. எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துட்றாங்க. நீங்கள் கூட என்ன பிரச்சனை நடக்குது உள்ளுக்குள்ள? அது சொல்லக்கூடாதுங்க. இந்த சொத்து முடக்கம் எல்லாம் யார் பண்ணுவா? இப்போ புதிதாக வரக்கூடிய அரசாங்கம் பண்ணும். நீ டைரக்டா போய் நான் விஜயை ஆதரிக்கிறேன் நீ சொன்னா என்ன ஆகும்? 4 மாவடிக்கு வர்றவங்களே நின்றுவிடும். ஓ, அப்படி ஒன்று இருக்கா? ஆமாங்க. இவ்வளவு நாள் என்னமோ சிறுபான்மை கட்சி திமுக கட்சின்னு சொன்னேன். இப்போ நீனா திடீர்னு விஜய் நல்லவர்ன்ற என்னையா நீ? அப்போ நீயே ஒரு திருடம் போல் இருக்குது. ஆட்சியாளருக்கு ஏற்ற மாதிரி நீ மாறிடுவ போல் இருக்குது. நீ பக்கா அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அங்கே வர மாட்டாங்க. இவர் கொடுக்குற காணிக்க பாதியாக போயிடும். ஆக பைத்தியக்காரன் இந்த ஜனங்க தான். முட்டா பயல்களே, கிறிஸ்தவ பயல்களே, ஏன்டா உங்களுக்கு அறிவு வரல? முந்தி 1 ரூபா கொடுத்தா கூட உறுப்பினர். இப்போ அப்படி கிடையாது. குறைஞ்சது 100 ரூபாய் கொடுத்தாதான் நீ உறுப்பினர். அதுலேயும் எப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு 100 ரூபாய் இல்லை, ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். ஒரு தலைவர், வீட்டு தலைவர் 100 ரூபாய் கொடுக்கணும், தலைவி 100 ரூபாய் கொடுக்கணும். அப்போ இவனே என்ன பண்ணுறான்? பிரிச்சிடறான். திருச்சபையில் என்ன பண்ணிடுறான்? தலைவன் தலைவின்னு பிரிச்சிடறான். ஒரே குடும்பம்னு அவன் நினைக்கல. இன்னைக்கு இவங்க வீடு சந்திப்பே போகிறது கிடையாது. எதுக்கு போனோம்? ஏன் போனோம்? நீ ஆலயத்துக்கு வா, நீ ஆலயத்துக்கு ஜெபம் பண்ணு, அங்கே கொடுத்துட்டு போ எல்லாத்தையும். நீ அங்கே காணிக்க போடுவேன். நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஆலயத்தில் பொருளாளரோடு கூட இணைஞ்சிக்கிடுவேன். பொருளாளரும் ஐயர்வாளும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்? கொள்ளடிப்போம். சர்ச்சில் வெஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க தெரியுமா? சர்ச் ஆஃபீஸ்ன்னு இருக்கும் வெஸ்ட்ரி. அங்கே ஐயரம்மா அங்கே வந்துடுவாங்க. இந்த பொருளாளரும் வந்துடுவான். நைட்டில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் என்னங்க வேலை? பூட்டிக்கிட்டு, அறையை பூட்டிக்கிட்டு என்ன நடக்குதோ ஆண்டவர் தான் தெரியும். என்ன நடக்கும்? என்ன நடக்கும் ஆண்டவர் தான் பார்த்துருப்பாரு. நான் எப்படி பார்க்க முடியும்? அதான் அடைச்சிருக்காங்களே. அப்போ இவங்கெல்லாம் உண்மைக்கு ஊழியம் செய்ய வந்தாங்களா, கொள்ளடிக்க வந்தாங்களா? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது ஆங்கிலிக்கன் திருச்சபையின் ஆர்ச்சி பிஷப் குணசேகரன் சாமுவேல். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். வணக்கம் ஃபாதர். திமுக தோல்வி குறித்து ஏன்னு சொல்லிட்டு திரு மோகன் சி லாசரஸ் அவர்கள் ஒரு பெரிய விளக்கத்தையே கொடுத்தாரு, ஒரு பேட்டியாகவே கொடுத்தாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா திமுகவுக்கு தான் தன் கடமையை கிறிஸ்தவர்கள் ஆற்றினார்கள். அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. எல்லாமே பார்த்துருப்போம். பிஷப்பை போய் பார்க்குறது, அது குறிப்பாக மோகன் சி லாசரஸ் அவர்கள் எப்படி தான் போய் சந்தித்தார் தலைமைச் செயலத்துலன்ட்டு. அப்போ மோகன் சி லாசரஸே அந்த மக்கள் நம்பலையா? என்ன கதை எனக்கு புரியல. இல்லை இவருக்கு இது என்ன ஒரு நிராகரிச்சது குறித்து விளக்கம் கொடுக்கலாம், ஆனால் மொத்த அரசியல்வாதியாக மாறுற மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கிற மாதிரி தெரியும். அதாவது தேர்தலுக்கு முன்பதாக இவர் என்ன சொன்னார்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரும் ஆட்சிக்கு, சிறுபான்மையின் மேல். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரும் டைரக்டாக சொல்லாமல் என்ன சொன்னார்னா, சிறுபான்மையின் மேல் மிக ஆதரவாக இருக்கிற கட்சி தான் வரும், ஆண்டவர் இந்த கட்சியை தான் கொண்டு வருவார்னு சொல்லி ஒரு சில எம்எல்ஏக்களை 4 மாவடி மீட்டிங்லே நிற்க வச்சு சொன்னார் அவர். சரிங்களா? இப்போ அப்படியே அந்தர்பல்ட்டி அடிக்கிறார். என்ன பிரச்சனைனா, தம்பி விஜய் வந்துட்டார். இப்போ இவர் கிறிஸ்தவ மேடைகளில் மட்டும்தான் என்ன பண்ணுறாரு? வசனங்களை சொல்கிறாரு. ஆனால் சபாநாயகர் சட்டசபையிலே சொல்லிட்டார் வசனங்களை. இப்படி அவர் சபாநாயகரே இப்போ சட்டசபையில் வசனங்கள் சொல்லும்பொழுது இவருக்கு வேல்யூ குறைஞ்சிரும். அதனால் இப்போ என்ன பண்ணுறாரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போது காணொலிலாம் பார்த்தோம். யூடியூப் திறந்தாலே சபாநாயகர் முந்தி வசனம் சொன்னது தான் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா கிறிஸ்தவ காணொலிலையும் அதை போடுறாங்க. இப்போ இவருக்கு மவுசு குறைஞ்சிரும். யாருக்கு? மோகன் சி லாசரஸுக்கு. அடனா இப்போ என்ன சொல்கிறாரு? திமுக தோத்ததின் காரணம் இதுதான். என்னையா காரணம்?
எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீ சொல்லணுமா? அதனால தானே அவனுக்கு வாக்கு கொடுக்கல. ஏன் வாக்கு கொடுக்கல? எல்லாருக்கும் தெரியும். நீயே என்ன சொன்ன? டாஸ்மாகை ஒழிக்க வேண்டும் என்று திமுக ஆட்சி இருக்குமோ நீ சொன்ன ஆள் மறுபடியும் திருப்பி பல்ட்டி அடிச்சு என்ன சொன்னேன்? தேர்தல் வர நேரத்தில் இவர்கள் சிறுபான்மை மேல் கரிசனை உள்ளவர்களாக இருக்கின்றால், ஆகவே இவர்கள் ஜெயிப்பார்கள், இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஏன் உன்னால் டாஸ்மாகை க்ளோஸ் பண்ண உன்னால் சொல்ல முடிஞ்சுதா? இல்லை, இப்போ என்ன சொல்கிற? திமுக தோற்றதுக்கு காரணம் டாஸ்மாக் தான் அப்படின்ற. அப்போது நீங்கள்லாம் என்ன சுவிசேஷன் சொல்கிறீங்க? சுவிசேஷன்னா என்னது? நல்ல செய்தி. நீ என்ன இப்போ அரசியல்வாதி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டு, அவன் தோத்தான்னா ஜெயிச்சா உனக்கு என்னையா வந்தது? இல்லை, எவன் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு என்ன வந்தது? வேதத்தில் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஆட்சியாளர்களை கொண்டு வருவதும் நான் தான், ஆட்சியாளர்களை தள்ளிவிடுவதும் நான் தான் அப்படின்னு மிக அழகாக வேத வசனம் இருக்கின்றது. அதனால இவர் கொண்டு வர இல்லை, அது எப்படி சொல்லணும்னா, ஆண்டவர் தான் நியமித்த தலைவர்களை கொண்டு வந்து விட்டார், ஆகவே இப்பொழுது வந்திருக்கின்ற தலைவருக்கு நாம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நான் பாராட்டுவேன். ஓகே, விளங்குதா? அதை விட்டுட்டு ஏன் திமுக தோற்றது உன்னை யாராவது கேட்டாங்களா? ஏன்பா உன்னை யாராவது கேட்டாங்களா? இவர் அரசியல்வாதி கிடையாது, சரியா? ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணலாம்? கமெண்ட் கொடுக்கலாம். இந்த கட்சி ஏன் இவ்வளோ வாக்கு எடுத்தது, அந்த கட்சி ஏன் இவ்வளோ வாக்கு எடுத்தது, எப்படி தேர்தலில் மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொல்வதற்கு யாருக்கு உரிமை இருக்குன்னா அரசியல்வாதிக்கு உரிமை இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஆன்மீகவாதியாக பேசலை, நல்ல வேதத்தை வாசிக்கணும். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியர்கள் ராஜாக்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். ராஜாக்கள் பிரதான ஆசாரியர்களை தேடி வந்தார்கள், ஆலோசனை கேட்டார்கள். நான் ஒரு பிரதான ஆசாரியன், நான் சுவிசேஷகன் கிடையாது. விளங்குதா? சுவிசேஷகனுக்கும் பிரதான ஆசாரியருக்கும் வித்தியாசம் இருக்குது. மோகன் சி லாசத்து இப்போது மோகன் சி லாசனம் ஒன்றுமே கிடையாது. என்னுடைய கண்ணோட்டத்துக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் குதிரை ஓட்டுறார், அவ்வளோதான். என்ன ஆனால் இன்னைக்கு யாருன்னா பென்னிஹின் இருக்கிறார், உலக நாடுகளிலே பெரிய ஆள். நான் கனடாவுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு போன சமயத்தில் பென்னியின் கூட்டத்தில் என்னை அழைக்கிறாங்க. அப்போ பென்னியின் கூட்டத்தில் மேடையில் நான் உட்கார்ந்துருக்கிறேன். மேடைக்கு வந்த பென்னியின் அவர் செய்தி கொடுப்பதற்கு முன்பதாக அவர் யாருன்னா சுவிசேஷகர். அவருக்கு தனியாக சபை கிடையாது, அவர் சுவிசேஷகர். பல சபைகளுக்கு போய் மோகன் சி லாசஸ் செய்தி கொடுப்பார், உலக நாடுகளில் ஃபேமஸ் அவர். நான் உட்கார்ந்துருக்கிறேன், ஒரு பிரதான ஆசாரியர் உட்கார்ந்துருக்கிறார், ஒரு பிஷப் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு என்னை முன்னாடி கூப்பிட்டு இவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாருன்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினார். விளங்குதா? ஆக பிரதான ஆசாரியனுக்கு எல்லா விதமான அதிகாரம் உண்டு. ஒரு அரசாங்கத்தை குற்றம் சொல்லவோ, ஒரு அரசாங்கத்தை அவர்களை ஆதரிக்கவோ, ஒரு அரசாங்கத்தைக்கு ஆலோசனை சொல்லவோ பிரதான ஆசாரியர்கள், அதாவது பேராயர்கள், அதாவது பிஷப்மார்களுக்கு அதிகாரம் இருக்குதே தவிர அரசியலில் நுழைவதற்கு. ஏன் அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். எஸ்ரா சர்குணம் இருந்தார், பேராயர் எஸ்ரா சர்குணம் காலமாயிட்டார். அவர் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எப்பவும் ஆதரவாக தான் இருப்பார், எல்லா நிலைகளிலும் திமுகவுக்கு ஆதரவாய் அவர் இருப்பார். ஆதரவாக இருந்த பேர் இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சிங்கிறாங்களா? அதனால தான் வளர்ச்சி. ஆதரவாய் இருந்ததற்கு காரணம் இருக்கின்றது, சும்மா ஒன்றும் ஆதரவாய் இல்லை. இன்னைக்கு ஈசிஐ திருச்சபைகள் எல்லா இடத்துலையும் இருக்குன்னா அது காரணம் என்ன? குடிசைகள் பகுதியில் இருந்த எல்லா இடத்துலையும் இவர் ஆலயத்தை கட்டினார். அது குடிசை மாற்று வாரியத்திற்கு சொந்தமான அரசாங்க இடம். அந்த இடத்தை என்ன பண்ணுறாரு? கலைஞர் இருக்கும்போது பட்டா வாங்குறார், திருச்சபையில் கட்டி. எப்படி? அது அவருடைய சாமர்த்தியம், அவருடைய ஞானம், அவர் செய்தார். அதை நான் குறை சொல்ல நான் விரும்பலை. ஆனால் அதே மாதிரி மா பிரகாஷ்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் காலமாகி போயிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, என்னை வெட்டி போட்டால் என் சதை துண்டு துண்டாக அம்மா 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 என்ற கதரும் அப்படின்னார். உடனே ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? உடனே தூக்கி அவரை மைனாரிட்டி சேர்மனாக போட்டாங்க. அப்போ இதெல்லாம் அரசியல். எனக்கு முன்னாடி பேராயர்கள் யாரெல்லாம் அரசியலுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் இந்த உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ நான் ஆதரவு பிஜேபி கொடுக்குறேன், நான் மாநில அரசுக்கு நான் ஆதரவு கொடுக்கல, மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுக்குறேன். காரணம் என்ன? இந்திய தேசத்தை வளர்த்து இருக்கின்றார் பிரதமர் மோடி. இல்லை, இப்போ காரணத்தை சொல்லல, ஒருவேளை விஜய்க்கு கொக்கி போடுறதுக்கு இல்லை பிளானா, இல்லை அந்த பக்கம் போகிறதுக்கான ஒரு சமிக்கையா, இல்லை இது என்ன ஒரு மூவ்? இதில் என்னங்க சந்தேகம்? நீங்களே கேள்வி கேட்கும் அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க. விஜய்க்கு கொக்கி போட தான் இந்த பேச்சு.
இப்போ எல்லாருக்கும் நல்லா தெரியும் மோகன் சி லாசரஸ் யார், திமுக ஆதரவாளர். அதே மாதிரி பால் தினகரன் என்ன கவனிச்சு பார்த்தீங்களா? பால் தினகரன் விஜய் ஜெயிச்ச உடனே என்ன பண்ணார், ஒரே வாரத்தில் ஆண்டவர் இவரை ஆசீர்வதிக்க வேண்டும், முதலமைச்சரை ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார், உடனே ஜெபத்தை பண்ணிட்டார். அவர் அப்படியே மேனாட்ட என்ன பண்ணிட்டார், ஜெபத்தை பண்ணி முடிச்சிட்டார் அவர். ஆனால் இவங்கள்லாம் யாருக்கு இது சப்போர்ட்டு? திமுக சப்போர்ட்டு. இப்போ சிஎஸ்ஐ பேராயர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாம் மொத்தமாக போய் என்ன பண்ணாங்க, அந்த திருச்சியில் ஒருத்தர் இருந்தார், அந்த கிறிஸ்தவ மத நல இலக்கணம் இனிகோ இருதயராஜன் எம்எல்ஏவாக இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா பேராயர்களும் கத்தோலிக்க பேராயர், சிஎஸ்ஐ பேராயர், லுத்துரன் பேராயர், பெந்தகோஸ்து பேராயர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போய் ஸ்டாலின் முன்னாடி நிற்க வச்சார். நிற்க வச்சு என்ன பண்ணுறாரு, நாங்களாம் உங்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்ல வைத்தார். இப்ப இத்தனை பேரை நீங்க ஆதரவு போய் திமுக ஏன்பா தோக்கணும்? அதை நீ சொன்னியா? அந்த மக்கள் பாதையை நம்பல இல்ல, அதை நீ சொன்னியா? மோகன் சி லாசரஸை நான் இந்த கேள்வி கேட்கிறேன். நாங்கெல்லாம் போனோம், நாங்கெல்லாம் ஜெபித்தோம் திமுக ஜெயிக்கணும்னு, ஆனா திமுக தோற்று போய்விட்டது, எங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை சொல்ல தைரியம் இருக்குதா? மக்கள் அவங்களும் நம்பல. இந்த போய் சொன்னாங்களே மோகன் சி லாசரஸையும் இந்த மாதிரி கிறிஸ்தவ சிஎஸ்ஐ குருமார்களே மக்கள் திமுக முதலாவது நம்பல. கரெக்ட். ரெண்டாவது இவங்க தான் கள்ள தீர்க்கதரிசிகள்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். இல்ல திரு மோகன் சி லாசரஸ் அவர்களே சொல்றாங்க, நீங்க ஏன் தோத்தீங்கன்னா அந்த மாதிரி சாராயத்தால தான் அப்படின்னு சொல்லாம சொல்றாரு. அப்போ நீங்க தான் ஜெயிக்க போறீங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, திமுக தான் ஒரு ஆட்சிக்கு வரும். அப்போ மொத்தமா இவங்க என்ன சொல்லி ஒரு கெட்ட விஷயத்த அவங்க பண்றாங்கன்னு தெரிஞ்சு அன்னைக்கு அப்படி பல்ட்டி அடிச்சுக்கிட்டு, நீ தோத்ததுக்கு அப்புறம் இப்படி பல்ட்டி அடிச்சுக்கிறாங்களே, இவங்க எப்படி இவங்க மக்களுக்கு நல்லது செய்யலாம்? மாநிலத்தில் 4 மாவட்டம் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. 4 மாவட்டத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்கே நடக்குது. இதெல்லாம் வெளியே வராமல் இருக்குது. எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துட்றாங்க. நீங்கள் கூட என்ன பிரச்சனை நடக்குது உள்ளுக்குள்ள? அது சொல்லக்கூடாதுங்க. அது யானை தான் தலையிலே மண்ணடி போடுற கதையாயிரும். நான் ஒரு கிறிஸ்தவ ஆன்மீக தலைவனாக இருந்துக்கிட்டு நானே அதை குறை சொல்லி நான் சொல்ல விரும்பலை. தனிப்பட்ட முறையில் நீங்கள் இதெல்லாம் முடிஞ்சாலும் வேணால் தனியாக கேளுங்க, நான் சொல்கிறேன் என்னென்ன விஷயம். பிறகு நீங்கள் வேணால் தனியாக போட்டுக்கிட்டுங்க, நான் வேண்டான்னு சொல்ல. என் வாயால் அதை நான் சொல்லக்கூடாது. எத்தனை பேரை கொண்டு போய் ஜெயிலில் வச்சார் இதே மோகன் சி லாசரஸ் எனக்கு தெரியும். எத்தனை பேர் பாடுபட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரியும். அடுத்தது இதே மோகன் சி லாசரஸை நான் கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு இவ்வளோ பெரிய இடம் வேணுமாம்மா 4 மாவட்டத்தில்? கூட்டம் வருது, மக்கள் வராங்க, அதனால் வேணும். ஏன் தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்டமாக போய் நடத்து. ஒரே இடத்துல இருக்காங்க. ஏன் ஒரே இடத்துல வைக்கிற? இவ்வளோ பெரிய இடம் எதுக்கு? யாருக்கு சொந்தமாக போகுது? உனக்கு பிறகு யார் செய்ய போறாத? பிள்ளைங்க இருக்கிறாங்களா எடுத்து செய்யறதுக்கு? யார் எடுத்து செய்ய போறா? யாருக்கு போகுது இந்த சொத்துலாம்? அதிலிருந்து ஒரு சாதாரண ஒரு யாரோ ஒருத்தருக்கு வரும். ஏங்க இப்போ நீங்கள் போனீங்கன்னா மக்கள் வருவாங்களா? நான் கேட்குற 4 மாவட்டத்தில் நீங்கள் மீட்டிங் நடத்துங்க. மோகன் சி வரமாட்டார், இன்றைக்கு இவர் ஒரு வாரம் போனால் வருவாங்களா யாராவதுங்க? நல்ல சிந்தனை நடத்துகிறாங்க இவங்க மீட்டிங். எப்படி நடத்துகிறாங்கன்னா, இப்போ 4 மாவடி இது ஜபகோபுரம் அங்கங்கே இருக்குது. மோகன் சி லாசரஸ் விட தாம்பரத்தில் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. அங்கே மீட்டிங் நடத்துகிறாங்க. இவ்வளோ கூட்டம் அங்கே வரலையே. அப்போது இந்த சொத்து முடக்கம் எல்லாம் யார் பண்ணுவா? இப்போ புதிதாக வரக்கூடிய அரசாங்கம் பண்ணும். இந்த சொத்துக்களை எப்படி நீ வாங்கின? இது யாருடைய சொத்துக்கள்? எங்கேருந்து பணம் வந்துச்சு உனக்கு? யார் கொடுத்தா இவ்வளோ பணம்? முறையாக வாங்கப்பட்டதா? ஆமாம், எல்லாம் கேள்வி கேட்டால் இதுதான் ஆகும் கதை. அதுக்காக இப்போ என்ன பண்ணுறாரு இவர் நல்லவர் போல. பாருங்கள், திமுக தோத்ததை நான் சொல்லிட்டேன், வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்லிட்டேன், நான் உங்கள் பக்கம் தாங்கன்னு இவர் என்ன பண்ணுறாரு, பின்பக்கமாக நுழைய பார்க்குறாரு. ஏன்பா நீ ஊழியக்காரன்னு சொல்கிற, ஒரு முதலமைச்சரை பார்த்து நீ ஏன்பா பயப்படுற? எதுக்கு பயப்படணும்? அந்த காலத்தில் ஊழியக்காரங்க பவுல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க, தைரியமாக சொன்னார். அவர் பயப்படலையே, யாரை பார்த்தோம்? மார்ஸ் மேடையில் நின்று அவர் நின்று பேசுகிறார். மார்ஸ் மேடையில் நின்று மார்ஸ் மேடையில் முதல்ல போய் நிற்கவே முடியாது. அவர் யூத குலத்தை சார்ந்தவராக இருந்ததினாலே மேலே நின்று தைரியமாக சொல்கிறார், ஏய் நீ பண்ணுறது தவறு, ஏன் தைரியமாக சொல்கிறார்? ஏன் உன்னால் அது மாதிரி சொல்ல முடியல? நீ தைரியமாக போய் சொல்லு. எந்த ஆட்சி வந்தால் உனக்கு என்ன வந்தது? நீ உண்மையான தேவனுடைய மனுஷனாக இருந்தா யாராவது ஆட்சிக்கு வந்துட்டு போட்டுங்க. நான் ஏன் அப்போ உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க, அப்போ பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் தானே எங்கே சொல்கிறீங்க, நீங்கள் ஆதரவு கொடுங்க என்ன கேட்பீங்க கேள்வி. நான் என்ன சொல்ல வரேன்னா, பிஜேபி மத்திய அரசாங்கத்தில் நிறைய திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் வரணும்.
அது தமிழ்நாட்டில் வரணும், அது பிஜேபி அரசாங்கம் இங்கே வந்தால் தான் வரும். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கன்னா, வெளிப்படையாக விஜய் ஆதரிக்கிறோம்னா அப்படியே ஆதரிச்சுட்டு அது என்ன திமுக தோத்ததுக்கு காரணம்னு சொல்லி இப்படி இங்கே வாரீங்கன்னு கேட்குறீங்க. ஆமாங்க, அது டைரெக்டாக சொல்லிட்டு போட்டுறேன். என்ன நடிப்பு, எதுக்கு நடிப்பு? இதெல்லாம் தைரியமாக சொல்ல, விஜய் அவர்களை பாராட்டுகின்றேன், மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, நான் சொல்கிறேனே. இந்த விளக்கம் எதுக்குன்னு சொல்றீங்க? திமுக தோத்ததுக்கு. அதுக்கு பதிலா திமுக தோத்த நீ பின்பக்கமா ஏன் வரேன்ற டைரக்டா சொல்லு. விஜய் நீங்க ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம், நானும் 4 மாவட்டத்தில் மீட்டிங் நடத்துறேன், நீங்க எது கண்டுக்காதீங்க, மக்களுக்காக தான் நடத்திட்டு இருக்கிறேன், நான் எது பண்ணாலும் நீங்க கண்டுக்காது தைரியமா சொல்லிட்டு போயா. ஏன் பயப்படுற? எதுக்கு பயப்படுற? அப்போ நீ மனுஷனுக்கு பயப்படுற, ஆண்டவருக்கு பயப்படல. அதான் அர்த்தம். ஆண்டவருக்கு பயப்படுறவன் மனுஷனுக்கு ஏன் பயப்பட போறான்? எனக்கு இதை சொல்லும்போது ஒரு காரியம் ஞாபகம் வருகிறது. என்ன, இஸ்ரேல் தேசத்திற்கும் இதுக்கும் எகிப்து தேசம் பயங்கரமான சண்டை இருக்குது. அந்த நேரத்தில் கோலியாத் அங்கே நிற்கிறார். போனவன் யார்? ஒரு தாவீது, சின்ன பையன், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன். அந்த கோலியாத் என்ன பண்ணுறான், இவனை பார்த்து சிரிக்கிறான். என்னடா ஏதோ கவன் கல்லை வச்சுக்கிட்டு கூழாங்கல்லை வச்சு நிற்கிறிய, நீ உன்னால் என்ன பண்ண முடியும்? இப்போ நான் யாருன்னு காட்டுறேன் பாடுற, வாடா அப்படின்றான் கோலியாத்து. அப்போ அவன் என்ன சொன்னான்? ஒரு வார்த்தை, நான் நம்ம மனுஷனுக்காக, மனுஷனுடைய வல்லமையில் நான் வரல, என்னை உருவாக்கின ஆண்டவருடைய பலத்தினால நான் வரேன் அப்படின்னு சொன்னான். உன்னால ஏன் அதை சொல்ல முடியல? ஏன் தைரியமா சொல்ல முடியல? எந்த ஆட்சி வந்தாலும் நாங்கள் ஊழியம் செய்வது தேவனுடைய பலத்தினாலே ஏன் சொல்ல முடியல? நீ டைரக்டா போய் நான் விஜயை ஆதரிக்கிறேன் நீ சொன்னா என்ன ஆகும்? 4 மாவடிக்கு வர்றவங்கள நின்றுவிடும். ஓ, அப்படி ஒன்று இருக்கா? ஆமாங்க. இவ்வளவு நாள் என்னமோ சிறுபான்மை கட்சி வந்து திமுக கட்சின்னு சொன்ன, இப்போ நீனா திடீர்னு விஜய் நல்லவர்ன்ற, என்னையா நீ? அப்போ நீயே ஒரு திருடம் போல் இருக்குது, ஆட்சியாளருக்கு ஏத்தமா நீ மாறிடுவ போல் இருக்குது, நீ பக்கா அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கே வர மாட்டாங்க. இவர் கொடுக்குற காணிக்க பாதியாக போயிடும், காணிக்க வராதுங்க. அதுக்கு தான் இவ்வளவு, அதுக்காக இந்த ட்விஸ்ட் எல்லாம், அதுக்காக இந்த பேச்செல்லாம். திமுக வந்தால் நலமாக இருந்திருக்கும், திமுக வராதுன்னு காரணம் இதுதான் அப்படின்னு ஏன் ட்விஸ்ட் பண்ணுறேன்ற? உன்னை பற்றி தெரியாதா? ஸ்டாலினுக்கு தெரியாதா? உதயநிதிக்கு தெரியாதா? நீ யாருன்னு தெரியாதா? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு, நம்ம 2 பேர் யாருன்னு. என்ன ஆக பைத்தியக்காரன் இந்த ஜனங்க தான். நான் என்ன கேட்குறேன், ஏயா 4 மாவடியில் போய் ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்பாரா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் ஒருக்க இதில் நிற்கிறேன், நாகர்கோவிலில் இருக்கிறேன், பஸ்ஸாக போகுது, எங்கேயா போகுது இவ்வளோ பஸ்ஸுன்னு கேட்டால், அரசாங்கத்துக்கு இவர் எழுதி வாங்குறாரு, இந்த கூட்டம் நடக்க போகுது, அதனால் இங்கேருந்து நிறைய பஸ்ஸுங்களை விடுங்க அப்படின்றாரு. அதுக்கு அரசாங்கமும் விட்டுருக்கு, அரசாங்கம் விட்டுருக்குது, விளங்குதா? அந்த மாதிரி அரசாங்கம் விடுறதுக்காக தான் இப்போ இந்த பேச்செல்லாம், விஜய் அரசாங்கம் விடணும் என்பதற்காக தான் இந்த பேச்செல்லாம். இல்லை, இதை வந்து நம்ம இப்படியும் பார்த்துக்கலாம்ல. சரி, ஆண்டவருடைய செயல்களை நம்ம சொல்கிறோம், ஒரு நல்லது நடக்கட்டும், இன்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க, சரி இந்த பக்கம் போவோம், இதனால ஒரு நல்லது நடக்கட்டும் கூட இருக்கலாம்ல. மீட்டிங் சாயந்தரம் 4 மணிக்குங்க. இந்த மக்கள் காலையில் விடியகால 5 மணிக்கெல்லாம் எழுந்து ஓடி போய் பசியும் பட்டினியும் இடம் பிடிக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கிறாங்க. இயேசு தான் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு மறு உத்தரவு அடி செய்வேன் அப்படின்றாரு. முடிஞ்சு போச்சு. நீ எங்கே இருந்தாலும் எங்கேருந்து கூப்பிட்டா நான் கேட்பான்றாரு. ஏங்க, தானியேலை கொண்டு போய் சிங்க கெபியில் போட்டாங்க, அங்கேருந்து முழங்கால் பட்டிட்டு ஜோம் பண்ணாங்க, ஆண்டவரை கூப்பிட்டாங்க, சிங்க கெபியில் ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்தாருங்க. நீ எங்கே இருந்தாலும் ஆண்டவர் பவுலை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, பேதரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, ஜெயிலேருந்து ஜெபம் பண்ணாங்க. அப்போது ஜெயிலேருந்து ஜெபிக்கிற போது ஆண்டவர் கேட்கும் போது, சிங்க கெபிலேருந்து ஆண்டவர் கேட்கும் போது, ஏன் யோனாவை தூக்கி யோனா மீன் வயிற்றுலேருந்து ஜெபிக்கிறான், ஆண்டவர் பதில் கொடுக்குறாருங்க. ஏண்டா நீ வீட்டிலேருந்து உட்காந்து ஜெபம் பண்ணால் உனக்கு என்ன பதில் கொடுக்க மாட்டான்? முட்டா பயல்களே, கிறிஸ்தவ பயல்களே, ஏண்டா உங்களுக்கு அறிவு வரல? இதனுடைய விளைவாகத்தான் வந்து திருநெல்வேலியில் நான் உங்கள்கிட்ட இந்த விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். இப்படி போய் மக்கள் வந்து ஏமாந்து போகிறதுனால தான் ஒரு சமீபத்தில் ஒரு நெல்லை மாவட்டத்தில் வந்து ஒரு ஐயர்வாள் அவங்க வீட்டில் போய் அடிக்க போயிட்டாங்க. எந்த ஒருத்தரை நம்ம வந்து ஆண்டவர் கொடுத்தாரு, நமக்கு வந்து நல்வழியப்படுத்துறதுக்கு ஒரு ஆளை நம்ம கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மத குருமனை கட்டி கொடுத்து பல விஷயங்களை பார்த்து தன் வீட்டு பிள்ளை மாதிரி அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக கவனிக்கிறோம். அவங்களே அதே மக்களை போய் அடிக்க போகிறாங்களே, இப்போ நடந்துச்சு. இது காரணம் என்னன்னு தெரியுமா? இப்போது குருவானவர் யார்? நமக்கு குரு, நமக்கு வழி சொல்லித்தன்ற அவங்க தான். அவங்க தான் ஆயர் அப்படின்றோம், அவங்க தான் ஐயர்வாள் நம்ம சொல்கிறோம். அவங்க தான் நம்ம வழிகாட்டிகள். அதாவது நம்முடைய வாழ்க்கை நலமாக இருப்பதற்கு அவர்கள் தான் நமக்காக ஜெபிக்கின்றவர்கள்.
அவர்கள் தான் ஒவ்வொரு ஞாயிற்றுகளும் நமக்கு போதகம் பண்ணி நீங்கள் இப்படி நடந்தால் சரியாக இருக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள். இதற்காக ஆன்மீக வழிபாடு நடத்துவதற்காகவே ஆன்மீக கல்லூரிகள் இருக்கின்றது. அங்கெல்லாம் நாங்கள் படிச்சுக்கிட்டு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரே வேலை என்னன்னா, இயேசுவானவரை போல் நீ இரு. 1000 பேர் 1000 உன்னை குற்றம் சொன்னாலும் நீ ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாக இரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கு வர்ற ஐயர்வாள்லாம் எதுக்கு வராங்கன்னா, நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல, ஒவ்வொரு ஐயர்வாளுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் என்ன 2 வீலர் கொடுப்பாங்க, மோட்டார் பைக் எல்லாம் கொடுப்பாங்க. இன்றைக்கி எல்லா ஐயர்வாளும் கார் வச்சுருக்கிறாங்க. சரி வச்சுக்கோ, நான் வேண்டான்னு சொல்லலை, எல்லாருக்கும் அவசியம் தேவை. இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் கட்டாயம் ஐயர்வாள்களும் கார் தேவை. அதை தாண்டி பணம் இருங்க அதான் சொல்ல வரேன். இப்போ அவங்களுக்கு என்னன்னா, இப்போ 60 வயசு இருந்து 58 இருந்து 60 ஆச்சு, 67 வயசு ஆயிடுச்சு ரிட்டையர் ஆகிறதுக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த 67 வயசு ரிட்டையர் ஆன பிற்பாடு நமக்குன்னு சொந்தமாக வீடு இருக்கணும், அந்த வீடை பராமரித்து பணம் வேணும். எப்படியும் பென்ஷன் வரும்போதுங்க, பாதி சம்பளம் பென்ஷன், சரிங்களா? ஐயர்வாளுக்கெல்லாம் பாதி சம்பளம் பென்ஷன், சரியா? ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, நம்ம தனியாக வீடு இருக்கணும்னு சொல்லி வீடு வாங்குவதற்கு இவங்க சம்பளத்தை வச்சு வாங்க முடியாது, இடம் வாங்க முடியாது, வீடு வாங்க முடியாது. ஆகவே இதை காட்டிலும் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, முந்தியிருந்த ஐயர்வாள்கள், அதாவது 20 வருஷத்துக்கு முன்பதாக இருந்த ஐயர்வாள்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு சந்திப்பு போய், அது ஒரு பக்கம் நல்ல காரியம். அதே நேரத்தில் மக்களே உதார்த்தமாக என்ன பண்ணுவாங்க, ஐயர்வாள் வந்திருக்காரு வீட்டுக்கு. அந்த காலத்தில் 10 ரூபான்றது பெரிய விஷயம். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வருவார், இந்த மாதம் வீடு சந்திப்பு வருவார், அவருக்கு ஒரு 10 ரூபாயை கொடுப்போம். அந்த நேரம் வந்த நேரம் அவருக்கு நல்ல சாப்பாடை கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு கொடுப்பாங்க. இன்றைக்கி இவங்க வீடு சந்திப்பே போகிறது கிடையாது. எதுக்கு போனோம், ஏன் போனோம்? நீ ஆலயத்துக்கு வா, நீ ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணு, அங்கே வந்து கொடுத்துட்டு போ எல்லாத்தையும். நீ அங்கே காணிக்க போடுவேன், நான் என்ன பண்ணுவேன், அந்த ஆலயத்தில் உள்ள பொருளாளரோட கூட இணைஞ்சிக்கிடுவேன். பொருளாளரும் ஐயர்வாளும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், கொள்ளடிப்போம். கடைசியில் என்ன ஆகும்னா, பொருளாளருக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும், ஐயர்வாளுக்கும் பிரச்சனை ஆயிரும். அப்போ பொருளாளர் போனால் நீங்கள் தானே என்னை தேர்ந்தெடுத்தீங்க, இந்த ஐயர்வாள் இப்படி பண்ணுறான்னு சொல்லி சண்டையை மூட்டி விட்டு, அந்த மாதிரி சண்டை தாங்க இப்போ நடந்துட்டு இருக்குது எல்லா இடத்துலையும். அப்போ தான் அந்த மக்களுக்கு உணர்வு வருது, போய் அடிக்க போகிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது, இந்த மக்களுக்கு அப்போ தான் சண்டை போட்டுட்டு போகிறான். அப்போவும் சிலவன் என்ன பண்ணுவான், இந்த பொருளாளர் அங்கே சொல்ல மாட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொருளாளர் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவன் டோட்டல் டம்மி. அவனுடைய மாமங்காரன் தான் அவன் கவனிக்கிறான், மச்சாங்காரன் அமைதியாக இருக்கிறான், டோட்டல் டம்மி. எந்த ஊரில்? சென்னையில் தான். சென்னையில் இருக்கிற சிஎஸ்ஐ சபையில் தான் நான் சொல்கிறேன். நான் என்ன, மச்சாங்காரன் டம்மி, அவனை பொருளாளராக வைக்கிறான். மாமங்காரன் என்ன பண்ணுறான், அந்த வேலையை செய்கிறான். இவன் என்ன பண்ணுறான், ராத்திரியில் போகிறான். ஐயர்வாள் சர்ச்சில் வெஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க தெரியுமா, சர்ச் ஆஃபீஸ்ன்னு இருக்கும் வெஸ்ட்ரி, அங்கே ஐயரம்மா அங்கே வந்துடுவாங்க, இந்த பொருளாளரும் வந்துடுவான். நைட்டில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் என்னங்க வேலை, பூட்டிக்கிட்டு அறையை பூட்டிக்கிட்டு என்ன நடக்குதோ ஆண்டவர் தான் தெரியும். என்ன நடக்கும் ஆண்டவர் தான் பார்த்துருப்பாரு, நான் எப்படி பார்க்க முடியும்? அதான் அடைச்சிருக்காங்களே, என்ன பார்த்தேன் நம்ம, என்ன நடக்குதுன்னு. இல்லை பொழைப்பாவா நடக்கிறத சொல்றேங்க நான். அவங்களுக்கு இதுதான் பொழப்புங்கிற, அவங்களுக்கு இது பொழைப்பு. கொள்ளை அடிக்கிறதுக்கு வசதி எல்லாம் கம்ப்யூட்டர்ல ஏத்துறாங்க, எதாவது எப்படி ஏத்தணும்ன்றாங்க. நீ கேள்வி கேட்டா அந்த சபையில் உன்னை எடுத்துருவேன், ஊர்ல பேரை எடுத்துருவேன், கேட்கணும் கேள்விக்காரன் எல்லாம் எடுத்துரு, வெளியே எடுத்துரு, பணத்தை எடுக்க மாட்டேன், சுடுகாட்டில் இடம் கிடையாது, இதெல்லாம் சொல்லி மிரட்டுறாங்க கிராமத்தில். இப்படி எல்லாம் கதை நடக்குது. என்ன அப்போ இவங்கெல்லாம் உண்மைக்கு ஊழியம் செய்ய வந்தாங்களா, கொள்ளடிக்க வந்தாங்களா? அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச ஐயர்வாள் ஒருத்தர் இருந்தாருங்க. என்னுடைய நான் போன சபையில் இருந்தவரை பற்றி நான் பேசுகிறேன். அவருக்கு ஹார்ட் பேஷண்ட், அதனால் சைக்கிள் ஓட்ட கூடாது, அதனால் நடந்தே வருவாருங்க. அவர் பேரை கூட சொல்கிறாங்க, ஏடி பாண்டியன் பேர் அவர் பேருக்கு. என்ன, அவர் நடந்தே வருவாருங்க, ஒவ்வொரு வீடு சந்திப்புக்கு நடந்தே வருவாருங்க. அவருக்கு அப்போ அந்த நேரம் சர்ச்சில் பாசனேஜ் கிடையாது. என்ன, வீடு வந்து ஏறக்குறைய 2 கிலோமீட்டரில் இருங்க, 2 கிலோமீட்டர் நடந்து வருவாருங்க ஆராதனை நடத்துறதுக்கு. அப்படிலாம் இருந்தாங்கன்னா இந்த காலத்தில் இருக்கிற ஐயர்வாள்கள் பணம் மட்டும்தான் சம்பாதிக்கணும், பணத்தை எப்படி கொள்ளடிக்கலாம். இதில் தமாஷனா இப்போ எலெக்ஷன் நடக்கும். தூத்துக்குடியில் பிஷப் எலெக்ஷன் இருக்குதுங்க, செப்டம்பர் மாதம் தூத்துக்குடியில் பிஷப் எலெக்ஷன் இருக்குது. இப்போவே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன, யார் நின்னா எவ்வளோ பணம் செலவு பண்ணால் பிஷப் ஆகலான்னு. ஏன் செலவு பண்ணிட்டு பிஷப் ஆகணும் வராங்க? ஆண்டவராக என்னை தேர்ந்தெடுக்கட்டும், நான் போய் இந்த பொறுப்படுத்த நான் உண்மையாக செய்கிறேன் சொல்ல மாட்டேறாங்க. இப்போ கமிட்டி எலெக்ஷன் நடக்க போது ஜூன் மாதத்தில் எல்லா சபைகளும் ஏறக்குறைய நிறைய சபைகளில் கமிட்டி எலெக்ஷன் நடக்குது. அரசியலை விட மோசமாக இருக்கு.
கலைஞரே சொன்னாருங்க. கலைஞர்கிட்ட போய் ஒரு எம்எல்ஏ கேட்குறான், என்ன எனக்கு எப்படி அரசியல் பண்ணணும்னு தெரியல, டேய் போய் சிஎஸ்ஐ பேராயிட்ட போய் கற்றுக்கடா எப்படி அரசியல் பண்ணணும்னு, அவன் சொல்லி தருவான் உனக்கு. கலைஞர் சொன்ன வார்த்தை இது. அப்போது உன்னை குறித்து எவ்வளோ கேவலமாக நினைக்கிறாங்க. புறஜாதி மக்களிடத்தில் நீ எப்படி இருக்கணும்? இதுக்கு ஒரே தீர்வு என்ன ஃபாதர்? மக்களாக எழுந்து கேள்வி கேட்காத வரைக்கும் தீர்வு இல்லையா? அதாவதுங்க, இப்போது சட்டத்திட்டங்கள்னு இருக்குது. ஒவ்வொரு சபைக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்குது. சட்டத்திட்டங்களை என்ன பண்ணணும், மக்கள் என்ன பண்ணணும், ஆஸ் எ மெம்பர் ஆஃப் த சர்ச், இந்த சபைக்கு நான் உறுப்பினர்னா அந்த சபையில் இருக்கிற சட்டத்திட்டங்கள் என்னென்னு என்ன பண்ணணும், மக்கள்கிட்ட கொடுக்கணும். அந்த ஆயர் கட்டாயம் கொடுக்கணும், ஐயர்வாள் கட்டாயம் கொடுக்கணும். அதான் சேர்மன். வெளிப்படையான இது அவங்க கையில் பிரிண்ட் பண்ணி கொடுத்து, இதான்பா ஆலயத்தின் சட்டத்திட்டங்கள். அடுத்தது என்ன பண்ணணும், இந்த கமிட்டி என்ன செய்யும், 6 மாதத்துக்கு ஒருக்க கூடுவாங்க. ஆலயத்தின் கமிட்டி கூடுவாங்க. அப்போ கூடி நீங்க என்னென்ன தீர்மானம் பண்ணிருக்கீங்க, என்னெல்லாம் செயல்பட்டு இருக்கீங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும், அதை நோட்டீஸ் போர்டில் போடணும். இப்போ நான் ஒரு உறுப்பினர் வச்சுக்கிட்டேன், நான் போய் கேட்குறேன், என்னங்க மீட்டிங் நடந்தது கமிட்டி மீட்டிங்கில், அதை கேட்கறதுக்கு நீ யாரு? விளங்குதா? அதை கேட்கறதுக்கு நீ யாரு? அதுக்கு நான் தான் உறுப்பினர் வச்சேன். அது இப்போ என்ன சொல்லிட்டாங்க, முந்தி வந்து ₹1 கொடுத்தா கூட உறுப்பினர். இப்போ அப்படி கிடையாது, குறைஞ்சது ₹100 கொடுத்தாதான் நீ உறுப்பினரே. அதுலேயும் எப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு ₹100 இல்லை, ஒரு ஆளுக்கு ₹100. ஒரு தலைவர் வீட்டு தலைவர் ₹100 கொடுக்கணும், தலைவி ₹100 கொடுக்கணும். அப்போ இவனே என்ன பண்ணுறான், பிரிச்சிடறான். திருச்சபையில் என்ன பண்ணிடுறான், தலைவன் தலைவின்னு பிரிச்சிடறான். ஒரே குடும்பம்னு அவன் நினைக்கல. விளங்குதா? அப்போ என்னையா நீ சட்டத்திட்டம் வச்சிருக்கிற, அப்புறம் என்னையா நீ ஆராதனை நடத்துற, என்னையா நீ வந்து ஊழியம் செய்யற? பல பேர் வந்து இதை குறித்து கேட்டா ஆலயத்திலேருந்து ஒதுக்கி வைக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறாங்க. நீங்க சொன்னீங்க, ஒருத்தர் கேட்டா இந்த மாதிரி சத்தம் அந்த பக்கத்துல இருந்து எழும். மொத்த 100 பேர் வரி கொடுக்குறாம 90 பேர் எதிர்த்துட்டாங்கன்னா கதை என்ன? ஏன் செய்ய மாட்டாங்க? ஏங்க 90 பேரை நேராக எதிர்த்து நின்று கேளுங்களேன். ஒரு சபையில் ஒரு உண்மையை சொல்லட்டா, சரி என்னை வந்து யாராவது அசிங்கமாக நினைச்சாலும் பரவாயில்லைங்க. கடந்த வருஷம் 2025 பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன், நான் அந்த சபையில் உறுப்பினரே கிடையாது. ஆனால் அந்த சபையில் உள்ள மக்களுக்கெல்லாம் என்னை ரொம்ப பிடிக்கும். விளங்குதா? அப்போது அந்த செயலாளர் என்ன பண்ணுறாரு, அறிவிப்பு, ஆறாவதுல அறிவிப்புன்னு சொல்லுவாங்க. அறிவிப்பு நேரம் ஒன்று இருக்கும் தெரியல, இந்த வாரம் என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி அறிவிப்பார். செயலாளர் தான் அறிவிப்பார். அந்த செயலாளர் என்ன சொல்கிறாரு, ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமியில் இருக்கிறார், அவர் வந்து நன்றாக குடித்து விட்டு ரோட்டில் விழுந்து கிடந்தார். ஆமாம், நான் தானே ஆர்ச் பிஷப் குணசேகரன். அறிவிப்பில் உன் சபையை பற்றி தான் அறிவிக்கணும், நான் அந்த சபையில் இல்லாதவன். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமி நன்றாக குடித்து விட்டு கீழே விழுந்து கிடந்தார் ரோட்டில். அவர் கட்டியிருந்த கைலி கடம், லுங்கி கைலி கூட விலகி இருந்தது. இவர் ஒரு ஆர்ச் பிஷப்பா அப்படின்னு அங்கே என்ன பண்ணுறாரு, அறிவிப்பு கொடுக்குறாரு. அதனால யாரும் அவரை உங்கள் வீட்டிலோ எந்த நிகழ்ச்சிகளோ அழைக்காதீர்கள் அப்படின்றார். சரியா? ரைட்டு. அங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்கான், குறைஞ்சது ஒரு 600 பேர் உட்காந்துருக்கிறான் அந்த சபையில். எவனுக்கும் அறிவு இல்லையா? நான் என்ன கேட்குறேன், ஆர்ச் பிஷப் என்னவா இருந்துட்டு போகிற, குடிச்சிட்டாரு கிடக்கிறாரு, அது எவகிட்டயா படுத்தா கிடக்கிறார், அதை பற்றி உங்களுக்கு என்னடா? நீ என்ன சொல்லியிருக்கணும், டேய் அவர் இந்த திருச்சபையை சாராதவர், அவரை பற்றி அறிவிப்பு நீ ஏன்டா இங்கே கொடுக்குற? எவனா ஒருத்தன் கேட்டிருக்கான்ல. இதில் அடுத்த தமாஷந்தரமா நடந்தது. இவ்வளவோ அங்கே அறிவிப்பு கொடுத்துட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, அங்கே உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன பண்ணுறாரு, ஃபேஸ்புக்கில் குணசேகரன் சாமியில் என்னை திட்டுறாருன்னு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அங்கேருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் என்னை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நான் சொன்னேன், இது வந்து சைபர் கிரைமில் போக வேண்டிய விஷயம், அவனை 4 தட்டு தூக்கி உள்ளே போடுங்க உள்ள அப்படின்னு. விளங்குதா? உங்கள்கிட்ட ஏன் வந்து அவன் கொடுத்தான் கம்ப்ளைண்ட்டு, நீங்கள் ஏன் கம்ப்ளைண்ட் எடுத்தீங்க, 4 தட்டு தூக்கி உள்ளே போடுங்க அவனை, இது சைபர் கிரைமில் கொடுக்க சொல்லுங்கள் அவனை அப்படின்னு. சரியா? ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறான்னா, ஏதோ போகிற ஆலயத்துக்கு உட்கார்ந்துருக்கிறோம், பாட்டை படிக்கிறோம், நமக்கு என்னப்பா இல்லை ஒரு பாட்டை படிக்கிறான், அவன் என்னத்தையா பிரசங்கம் பண்ணிட்டு போட்டோம், நான் அப்படியே உட்காந்து நான் கேட்டு எனக்கு உறுப்பினர்னா செத்தா எனக்கு கல்லறை வேணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், அதுக்காக நான் போகிறேன் ஆலயத்துக்கு. கிறுக்கு பயலுகை, இவனு உருப்படவே மாட்டானு. இவங்க இப்படி இருக்க வரைக்கும் அவங்க நல்லா அவனும் கொள்ளடிப்பானுங்க. முடிஞ்சு போச்சு. நிச்சயமாக தொடர்ந்து எங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க.